இந்த அமைதியான நேரத்துல உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப பழமையான ஆனா நம்ம வாழ்க்கையை ஆழமா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே அமைக்கிற ஒரு மாபெரும் ஞானம். இந்த திரையில நீங்க பாக்குற மாதிரி ஒரு 3D அனிமேஷன் உலகத்துக்குள்ள சங்கீதங்கள் புத்தகத்தோட முதல் அதிகாரமான சங்கீதம் 1 ஓட ஆழமான ஆய்வு விளக்கத்தை நாம இப்போ தியானிக்க போறோம். நல்ல ஒரு ஆழமான மூச்சை உள்ளெடுத்து இந்த அமைதியான பின்னணி இசையோட உங்க மனசையும் ஒருமுகப்படுத்திக்கோங்க. வாங்க இந்த பயணத்துக்குள்ள போலாம். சங்கீதம் 1 இது ஒரு சாதாரண பாடல் இல்லைங்க. நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற 2 முக்கியமான பாதைகளை பத்தின ஒரு ஆழமான தியானம்னு சொல்லலாம். திரையில இருக்கிற இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நீதிமான்களோட வாழ்க்கைக்கும் துன்மார்க்கர்களோட வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசத்தை இந்த சங்கீதம் ரொம்ப தெளிவாவே பிரிச்சு காட்டுது. எந்த அவசரமும் இல்லாம ரொம்ப மெதுவா இந்த 2 பாதைகளையும் நாம இப்ப அலச போறோம். முதலாவதா சங்கீதம் 1 இதோட பின்னணி மற்றும் வரலாற்று பால்வையை நாம தெரிஞ்சுக்கலாம். உடனே நமக்கு வர்ற ஒரு கேள்வி, சங்கீதம் 1 எழுதியவர் யார்? கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். வாழ்க்கையோட இவ்ளோ ஆழமான அடிப்படை உண்மைகளை சொல்ற இந்த முதல் சங்கீதத்தை எழுதினது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியா யாருக்கும் தெரியாதுங்க. இதோட ஆசிரியர் பேரு எங்கேயுமே குறிப்பிடப்படல. இதுவே இந்த சங்கீதத்தை படிக்கணுங்கிற நம்ம ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது இல்லையா? இதோட ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாட்டியும் வாழ்க்கையோட சரியான வழியை கத்துக் கொடுக்கிற ஒரு ஞான சங்கீதம் அப்படின்னு இது ரொம்ப பரவலாக அறியப்படுது. குறிப்பா சொல்லணும்னா இது பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிந்தைய காலகட்டத்துல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு இருண்ட காலகட்டத்துல யூத மக்கள் தங்களோட நம்பிக்கையில உறுதியா நிற்க அவங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் ஒரு நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் உள்ள வாழ்க்கையை ஒப்பிட்டு எது சிறந்த வாழ்க்கைன்னு வலியுறுத்துறதுக்காகவே இந்த சங்கீதம் தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது 2 வேறு பாதைகள், அதாவது மனிதர்களாகிய நம்ம முன்னாடி இருக்கிற தேர்வுகள். ஒரு நீதிமான் அப்படின்னா அவன் என்ன செய்யறான்னு பாக்குறத விட எதெல்லாம் செய்யாம இருக்கான் அப்படிங்கிற இடத்துல தான் அவனோட முதல் படியே ஆரம்பிக்குது. அவன் துன்மார்க்கரோட ஆலோசனையில நடக்கிறது கிடையாது, பாவிகளோட வழியில நிக்கிறதும் கிடையாது, கேலி பேசுறவங்களோட கூட்டத்துல உட்கார்றதும் கிடையாது. அப்போ அவனோட முழு கவனமும் எதுல தான் இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அவனோட கவனம் எல்லாம் கர்த்தருடைய வேபத்துல பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிறதுல தான் இருக்கு. இந்த ஒரு தொடர்ச்சியான தியானம் தாங்க அவனை சரியான பாதையில நிலைநிறுத்துது. இப்போ நாம பார்க்க போற இந்த வார்த்தைகள் மனசுக்கு எவ்வளவு ஒரு பெரிய அமைதியை தருதுன்னு கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். உங்க மனக்கண்ணுல இந்த 3D காட்சி அப்படியே தத்ரூபமா கற்பனை செஞ்சு பாருங்க. நீரோடை ஓரமா இருக்கிற ஒரு பெரிய மரம், அதோட வேர்கள் தண்ணீரை நோக்கி ரொம்ப ஆழமா போயிருக்கு. சரியான நேரத்துல அது பழங்களை கொடுக்குது. அதோட இலைகள் ஒருபோதும் வாடுறதே இல்லை. நீதிமானோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆழமான வேர்களோடும் குறையாத செழிப்போடும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த உவமை ரொம்ப அழகா ஒரு சினிமேட்டிக் காட்சியாவே நமக்கு கண் முன்னாடி கொண்டு வருது. ஆனா இதுக்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு நிலையத்தான் துன்மார்க்கரோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து ரசிச்ச அந்த நிலையான செழிப்பான மரத்துக்கு இது அப்படி ஆப்போசிட். துன்மார்க்கர்களோட நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, காத்துல ரொம்ப ஈஸியா அடிச்சுட்டு போற வெறும் பதற போன்றது. அவங்களுக்கு ஆழமான வேர்களும் கிடையாது, எந்த ஒரு நிலைத்தன்மையும் கிடையாது. ஒரு சின்ன காத்து அடிச்சா கூட அவங்க வாழ்க்கை அப்படியே சுழன்று காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மையை தான் இது சுட்டி காட்டுது. இப்போ இந்த 2 பாதைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த பெரிய கேப் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு பக்கம் கனி தர்ற எல்லாவற்றிலையும் செழிப்பா இருக்கிற நீதிமான், இன்னொரு பக்கம் காத்துல பறக்கிற எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத துன்மார்க்கன். இதோட இறுதி முடிவு என்ன தெரியுமா? துன்மார்க்கர்கள் ஒருபோதும் நியாய தீர்ப்புலையோ இல்ல நீதிமான்களோட சபையிலையோ நிலைத்து நிற்கவே முடியாது அப்படிங்கறத இந்த ஒப்பீடு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அடுத்த பகுதிக்கு போகலாம். கர்த்தரின் முழு கவனம், அதாவது தேவன் இதை எப்படி பார்க்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான உண்மை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, தேவன் நீதிமான்களை ஏதோ தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கல, அவர் அவங்கள கவனிச்சு அவங்க கூடவே பயணிச்சு அவங்கள ஆசீர்வதிக்கிறார். ஆனா துன்மார்க்கரோட நிலைமையோ முற்றிலும் வேற. அவங்க தேர்ந்தெடுத்த அந்த தவறான பாதை இயற்கையாகவே அவங்களை அழிவை நோக்கி தான் கூட்டிட்டு போகும். கடைசி பகுதி, இன்றைய வாழ்விற்கான பாடங்கள். இந்த சங்கீதம் இன்னைக்கு நமக்கு என்ன வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆழமான உண்மைகளை நம்ம வாழ்க்கையில எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வர்றது, அதுக்கு ஒரு 5 முக்கியமான வழிமுறைகளை நாம இப்போ தியானிக்கலாம். 1, சரியான வழியை தேர்ந்தெடுங்க, அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி வாழுங்க. 2, வேதத்தை தொடர்ந்து தியானிங்க, அதுதான் உங்களை ஞானத்திலையும் விசுவாசத்திலையும் வளர்க்கிற ஆணிவேர். 3, தீய சகவாசத்தை தவிர்த்துடுங்க, உங்களை சுத்தி யார் இருக்காங்க அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. 4, தேவனை முழுமையா நம்புங்க,
அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது, நியாய தீர்ப்பை எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. இது நம்ம பாவத்துல விழாம ரொம்ப விழிப்புடன் வாழ நமக்கு உதவி செய்யும். நாம இப்போ இந்த ஆய்வு விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த சங்கீதமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு சொல்ற ஒரே உண்மை இதுதாங்க. நீதிமான்களோட வாழ்க்கை தான் எப்பவுமே சிறந்தது. அந்த சரியான வழியை தேர்ந்தெடுப்பது மட்டுமே தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே நிலையான வழி. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட இந்த தியானத்தை நாம இன்னைக்கு நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? இது எனக்கும் உங்களுக்கும் முன்னாடி இருக்கிற ரொம்ப பர்சனலான ஒரு கேள்வி. நீரோடையின் ஓரமா நடப்பட்ட செழிப்பான மரமா நாம இருக்க போறோமா, இல்ல காத்துல அடிச்சிட்டு போற வெறும் பதரா இருக்க போறோமா? பின்னணியில ஒலிக்கிற இந்த அமைதியான இசையோட சேர்ந்து சில நொடிகள் கண்களை மூடி உங்க சொந்த ஆவிக்குரிய பயணத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆய்வு விளக்கத்தின் மூலமா கிடைச்ச ஞானம் நம்ம பாதையை எப்பவுமே வெளிச்சமாக்கட்டும்.